அடுத்தது நாராயணமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பானு ஜோதிட ஆராய்ச்சி மையம் ரங்கநாச்சி ஜோதிட சங்கம் இணைந்து வழங்கும் இந்த மீட்டிங்கு வரதில் பெருமை அடைகிறேன். அதுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்த ஜானகி ஐயாவுக்கு நன்றி. இல்லை, இவரை கொஞ்சம் அறிமுகம் குறைச்சலாக பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மீட்டிங்லேயும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜோதிட கருத்துக்களை பேசுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னாக்கா, ஒவ்வொரு ஜோதிடரை பற்றியும் பேசுவார், அவங்களுடைய அனுபவங்களை பற்றி பேசுவார். காரணம் என்னன்னாக்கா, இவர் நெல்லை வசந்தன் ஐயா கூட நேரடி தொடர்பில் இருந்தவர். அவருடைய இதில் அதே மாதிரி தமிழ்நாடு லெவலில் உள்ள மிகப்பெரிய ஜோதிடர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய தொடர்பு எல்லைக்குள்ளே வச்சுருக்கிறவர். ஆனால் ஒருத்தர் அதனால் பார்த்திங்கனாக்கா, எந்த இதாக இருந்தாலும் எங்களெல்லாம் புகழ்ந்து பேசக்கூடிய தன்மை உள்ள நாராயணன். பேசுங்க. அவர் சொன்ன மாதிரி நான் சந்தித்த ஜோதிடர்கள்னால் ஜோதிடர்களாக சந்திக்கலை, அவங்கள குருவாக நினச்சி அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்டேருந்து நான் பெற்ற அனுபவத்தை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு சில காலத்தில் சந்தித்தோம், பார்த்தோம், பழகணும் அப்படின்னு விட்டுடுறோம். அவங்கள கொண்டாட யாருமே வர்றதில்லை. நானும் குமரனும் பேசும்போது அதான் சொன்னாங்க, சில பேரை நம்மலாம் குருவாக ஏற்றுக்கிட்டு அவரை கொண்டாடாமல் விட்டுட்டோம். அந்த தப்பை திருப்பி இப்போது வாழ்நாளில் திருப்பி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சந்தித்த எல்லாரையுமே கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் எல்லா இடத்துலையும் பேச வந்திருக்கேன். அதில் முதல் விஷயமாக நான் எப்பயும் பேசுகிறது நெல்லை வசந்தன் ஐயா. அவரை பற்றி நான் மீட்டிங்கில் இப்போது பேசின விஷயமே ஒரு 1% கூட இருக்காது அவரை பற்றி பேசுனது. ஏன்னா இன்னும் அவ்வளோ இருக்குது. நான் சந்தித்ததில்லை, நான் சந்திக்காமல் எனக்கு தெரியாமல் இன்னும் எவ்வளோ விஷயம் குமரண்ணனுக்கெல்லாம் அவர் புக்கே போடலாம். அவ்வளோ விஷயம் அவர் கூட இருந்து அவர் பார்த்துருக்காரு, தெரிஞ்சிருக்காரு. அந்த மாதிரி அடுத்த அந்த இதில் வர்றது தங்கபாண்டியன் ஐயா. அவரை நான் தினம் அதிசயமாக பார்க்குறேன். அவர் திருவண்ணாமலைக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை போவார். போகிறப்ப எங்களை அழைப்பு கொடுத்துருவார். யார் எங்கள் ஊர் பக்கம் போகிறாங்களோ அவர்கிட்ட அவர் சொல்லிடுவார், என்னை அழைச்சிட்டு வர மாதிரி. அங்கே போனால் நாங்கள் தான் போகிறோம், ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அங்கே ஒரு 70-80 பேர் இருப்பாங்க எல்லா மாதமுமே. அந்த 70-80 பேருக்கும் கேள்வி வரும்னா சாதாரணமான கேள்விலாம் வராது. அவர் 16 கிலோமீட்டர் நடக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 புக்கு எழுதிடலாம். அவர் சொன்ன பலன் அத்தனை பேருக்கும் பலன் சொல்லுவார். எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாது, அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சலிப்பு சங்கடமே அவர்கிட்ட வராது. அவர் எவ்வளோ பிஸியாக இருக்காருன்னா கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எவ்வளோ பிஸிங்கிறது. ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் வேணும், ஆனால் அந்த வேலையும் அவரே செஞ்சுக்கிறாரு. நாங்கள் இவ்வளோ பிஸியில் நாங்கள் அவரை கூப்பிட்டாலுமே அப்போதைக்கு எடுக்க முடியலன்னா உடனே அவர் வேலையை முடிச்சுட்டு உடனே கூப்பிடுங்க, ஐயா சொல்லுங்கள் ஐயா என்ன, அவருக்கு என்ன வயசு, என்ன வயசு, என்ன ஐயாம்பார் அவர். அது என்ன மட்டும் இல்லை, எல்லாரையுமே ஐயான் தான் கூப்பிடுவார். அவர்கிட்ட இந்த மரியாதை, அந்த டைமிங் கீப்பப்பு இதெல்லாம் யார்கிட்டையுமே வரவே வராது. அவ்வளோ இதாக பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ எத்தனையோ இப்போது புதுசாக படிக்கிறவங்க கூட 2 விஷயம் தெரிஞ்சவுடனே அவங்களுக்கு ஃபோன் அடிங்க, பிஸியாக இருக்க மாதிரியே காமிச்சிக்குவாங்க. ஆனால் பிஸியாக இருக்காங்களானே தெரியாது, ஆனால் பிஸியாக இருக்க மாதிரி அவர்கிட்ட ஃபோன் அடிச்சிங்கன்னா இப்போ இவ்வளோ மீட்டிங்கில் இருக்காருல்ல, அவருக்கு ஏதாவது முக்கியமான யார் ஃபோன் பண்ணாலுமே அது அட்டன் பண்ணிட்டு வந்து தான் உட்காருவார். இப்போ உட்கார நேரத்தில் கூட 4-5 தடவை போயிட்டு தான் வந்தார். ஃபோன் எங்கே பேசினா நியாயமாக இருக்காதுன்னு ஏஞ்சி போய் வருவார். உங்களை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இவருக்கே ஃபோன் அடிங்க, எடுக்கிறாருன்னு இவருக்கு ஃபோன் அடித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் எடுக்கிறாரா இல்லையான்னு. பிஸி ஜோதிடர் எந்த பசியில் இருக்காருன்னு தெரியாது. ரெண்டாவது ஜானகியாவை பற்றி சொல்லணும்னா, அவர் பிரசன்னம் பார்த்த இதெல்லாம் நிறைய பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கூட இருந்து ஒரு சில விஷயத்தை பார்த்துருக்கேன். ஒரு பையன் ஜாதகம் பார்க்கறதுக்காக வரான், அவர் ரூமுக்கு வர்றப்போ அவர் உள்ள கதவை திறந்து வர்றப்பே அவர் சொல்லிட்டார், இந்த பையன் இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னோடனே அவன் ஆனால் அப்படிலாம் கிடையாது, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஒரு ஆளை விட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு ரூமுக்கு தனியாக போய் உடம்பை செக் பண்ணுறாங்க. அவர் சொன்ன அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஜாதகத்தை பார்க்காம உள்ள கதவை திறந்து உள்ளே வந்தவுடனே இது அவருக்கு எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியும். அவர் தானா ப்ரூஃப்காக ஆளே இருக்குது. அந்த மாதிரி அதிசயம்லாம் அவர் கொடுத்துருக்கிறார். இது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரியாமல் எவ்வளோ வச்சுருக்காருன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய அதிசயம்லாம் இருக்குது. இப்போது போன வாரத்தில் குமரண்ணன்கிட்ட ஃபோனில் பேசும்போது கூட சொன்னார், என்னங்க நீங்கள் பேசும்போது மேலே சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்டார். ஆனால் மேலே சத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் இருக்கிறது முஸ்லீம்ங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கேன், மேலே சத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இல்லைங்க, மேலே சத்தம் கேட்குது, நீங்கள் மேலே சத்தத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படி கொஞ்ச நேரத்தில், இப்போ இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் மேலே சத்தத்துக்கு கூட நீங்கள் இருப்பீங்க அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட ஃபோனை வச்சுட்டு கேஷுவலாக இருக்கும்போது எங்கள் கோயிலில் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி. அங்கே கும்பாபிஷேகம் நடந்து கல்யாண உற்சவம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி அந்த தர்மகர்த்தா என் ஃப்ரெண்டு அவர் வாங்க அப்படின்னாரு.
நான் போனேன். போய் இடமே கிடைக்கல, எல்லாம் ஜாம் பேக்கடாக இடம் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் காலியாக இருக்குது. அங்கே போய் நின்று தான் பார்க்க முடியும், உட்கார கூட முடியல. நான் நின்றுட்டு இருந்த இடம் இந்த மேலவாத்தியம் வாசிங்க அதுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் இடம் கிடச்சி. அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நடந்துருச்சுண்ணே அப்படின்னு. அந்த மாதிரி அதிசயம்லாம் பயங்கரமாக செஞ்சுருக்காரு. நான் தினம் தானே அவர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அதிசயத்தை கொடுத்துட்டே இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் அவரை தொடர்பில் இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்குமே அந்த அதிசயத்தை காட்டுவார். அவர் நம்பரு டிஸ்பிளே வரும், அவர் பேசினதில் வேணால் அவர் நம்பர் வாங்கி பேசி பாருங்கள் அவர்கிட்ட. ஜானகி ஐயா இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அதிசயத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா இதை வந்து நாங்கள் வந்து ஒரு சிலர் இருந்ததை அவர் கூட இருந்து அவரை நாங்கள் கொண்டாடாமல் விட்டுட்டோம். அந்த குறை இருக்கக்கூடாதுன்னு இப்போ யார் நம்ம மத்தியில் யார் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி பேச தான் நான் எப்போவுமே வரேன். இப்போது உங்கள் சங்கத்தில் கூட எவ்வளோ முக்கியமான ஆளுங்களாம் இருக்காங்க. ஜானகி விட்டா பார்த்திபன் சார்லாம் இருக்கார். பார்த்திபன் சார்லாம் வேறு லெவலு. அவர்கிட்ட இப்போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட ஒரு பெரிய விஷயத்த சொன்னார். அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. தப்பு இல்லைங்க, கூட இருக்கிற நம்ம கூட இருக்கிறவங்கள நாம தான் வளர்த்து விடணும். யாரோ வெளியிலேருந்து வந்தவங்களாம் வளர்த்து விட மாட்டாங்க. வளர்த்து விடுவாங்களாம் தெரியாது, நம்ம கடமை அது, வளர்க்கணும். அதுதான் நான் இப்போ எல்லா இடத்துலையுமே செஞ்சிட்ருக்கேன். சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் கூடயே இருந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு. கூட இருந்து தான் நாங்கள் செய்வோம், செஞ்சு நம்ம கூட இருக்கிறவங்க தானே செய்யணும் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கிறேன். அது எந்த அளவுக்கு அவங்கள உயர்த்துங்கிறது வளர்ந்த பின்னாடி பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மணி வா.